இன்னைக்கு டிடிஎஃப்போட 4வது டாஸ்க்கை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டிடிஎஃப் டாஸ்க்கோட ரூல்ஸை வந்து பார்வதி தான் படிச்சாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவுல வந்து ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். அதை சுத்தி கிளாக்ல முள்ளு வச்சிருப்பாங்க. 9 முள்ளு மாதிரி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் நிக்கிறதுக்கு வந்து ஸ்டாண்ட் மாதிரி குடுத்துருக்காங்க. அது ஒரு பலகை மாதிரி குடுத்துருக்காங்க. அதில தான் எல்லாருமே நிக்கவும் செய்யணும். பஸ்ஸர் அழுத்துனதுக்கு அப்புறம் வந்து அந்த ராடு வந்து சுழலத் தொடங்கும். அப்படி சுழலும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ராடு படாம தப்பிக்கிறதுக்காக அவங்க குதிச்சு திரும்ப அவங்களோட இடத்திலேயே வந்து நிக்கணும். சப்போஸ் அந்த ராடு வந்து அவங்க மேல பட்டாலோ, இல்லைன்னா அவங்க நிக்கிற இடத்துலருந்து கீழ குதிச்சுட்டாலோ, அவங்க வந்து அந்த இடத்துலருந்து அதாவது அந்த கேம்லருந்து விலகி போயிருவாங்க. இதுதான் அந்த டாஸ்க். இந்த டாஸ்க்ல வந்து விக்ரம் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சுபிக்ஷாவ தள்ளி விடலாமா? அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்குறாங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாரி பார்வதிலாம் சொல்றாங்க. இந்த டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் யாரையும் தள்ளி விடுற மாரி இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா, நல்லாவே கேப் இருக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ராடு சுழலும்போது அவங்க வந்து அந்த ராடு படாம குதிச்சு அதே இடத்துல நிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் தான். இந்த டாஸ்க் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, யார் முதல்ல அவுட் ஆகி வெளியில போறாங்களோ அவங்களுக்கு தான் கடைசி பாயிண்ட் கிடைக்கவும் செய்யும். அப்படியே அடுத்தடுத்த பாயிண்ட் வந்து யார் அடுத்தடுத்து போறாங்களோ அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸும் கிடைக்கவும் செய்யும். கடைசி வரை யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து 9 பாயிண்ட் கிடைக்கவும் செய்யும். எனது அந்த டிடிஎஃப் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் சுபிக்ஷா வந்து முதல் டாஸ்க்கை வின் பண்ணியிருக்காங்க. 2வது டாஸ்க்கை வந்து சாண்ட்ரா வின் பண்ணியிருக்காங்க. 3வது டாஸ்க் வந்து விக்ரம் வின் பண்ணியிருக்காங்க. ஆனா பாயிண்ட்ஸ் டேபிள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சபரி தான் லீடிங்லயே இருக்கிறாரு. பார்க்கலாம் இந்த டாஸ்க்ல வந்து யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறத. இந்த டாஸ்க்லுமே பார்த்தீங்கன்னா, சபரி தான் நல்லாவே டஃப் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த டாஸ்க்ல வந்து சபரி தான் வின் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. பார்க்கலாம் அவர் தான் வின் பண்ணுவாரா அப்படிங்கிறத.